வணக்கம். கதையின் பெயர் புரிந்தால் யோசி. ஒரு தோட்டத்தில் ஒரு காவல்காரன் ஊனமான நாய் ஒன்றை எடுத்து வளர்த்தான். ஆனால் அந்த நாயோடு கூட பேசுவதோ பழகுவதோ எதுவும் கிடையாது. அந்த நாய்க்கு தன்னுடைய எஜமான் தன்னோடு கூட நேரத்தை செலவிட மாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துக்குள்ளே நாயை நேசிக்கிறவங்க நிறைய பேர் தன்னுடைய நாயோடு கூட வந்து விளையாடி அதை கொஞ்சிறதை எல்லாமே இந்த நாய் பார்த்துட்டே இருக்கும். இப்படி அது ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு வாலிபன் அந்த தோட்டத்துக்குள்ளே வர்றான். வந்து அந்த ஊனமான நாயிடம் மிகவும் அன்பாக பேசுகிறான், பழகுறான். அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க செய்யன்னு மிகவும் அன்பு செலுத்துகிறான். இந்த நாயும் அந்த வாலிபனை அதிகமாக நேசிக்குது, நம்புது. இப்படியே போய்கிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த வாலிபன் வரவே இல்லை. ஆனால் இந்த நாய் அந்த வாலிபனுக்காக மிகவும் ஏக்கத்தோடு காத்து கொண்டு இருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா எதிர்புறம் இன்னொரு நாயோட அந்த வாலிபன் இந்த நாயை பார்க்காத மாதிரி போகிறான். உடனே இதை பார்த்ததும் அந்த நாய்க்கு அப்படியே தாங்க முடியாத சோகத்தினால தன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சிந்துது. அதே வேகத்தில் அந்த வாலிபனுக்கு அந்த நாய் ஒரு கடிதம் எழுதுது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, யாருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளும் நான் இருக்க மாட்டேன், அதே நேரம் எல்லை மீறியும் போக மாட்டேன். எப்போதும் என்னுடைய லிமிட் என்னன்னு எனக்கு தெரியும். என்னை கண்டு கொள்ளாமல் போனவங்களை காட்டிலும் நீ தான் என்னை அதிகமாக காயப்படுத்தினாய் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இதை படித்ததும் அந்த வாலிபன் மனம் உடைந்து போனான். இந்த கதையுடைய கருத்து என்னென்னா, ஏதோ ஒரு வகையில் தனிமையாக இருக்கிறவங்க கிட்ட யாரும் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்துட்டு ஏமாத்தாதீங்க. அப்படி ஏமாத்துனீங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருக்கிறவங்கள காட்டிலும் இப்படி பண்ணுறவங்க கொடுக்குறவங்க வலி 100 மடங்காக இருக்கும். இதுதான் இந்த கதையினுடைய கருத்து. நன்றி, வணக்கம். ஏ.ஜே. ஹெப்சி.